இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்டார் திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்டார் திரைப்படத்தோட வசூலை பார்த்து இவ்வளவு கம்மியாக ஸ்டார் திரைப்படம் வசூல் செய்திருக்கா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதான் ஸ்டார் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே ரசிகர்கள் உறுதிப்படுத்திட்டாங்க, கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. ஆனால் ஸ்டார் திரைப்படத்துக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் ரொம்ப கம்மி தான். இதுக்கான காரணம் என்னென்னா, அரண்மனை திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருந்தது. ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியானாலுமே படத்தோட வசூல் கொஞ்சம் கூட பாதிக்கல. ஃபர்ஸ்ட் டே மட்டுமே ஸ்டார் திரைப்படம் 2.5 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது. செகண்ட் டே வசூல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு, 7 கோடியாக இன்க்ரீஸ் ஆச்சு. தேர்ட் டேவும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 4 நாட்களில் ஸ்டார் திரைப்படம் உலக அளவில் 15 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக படக்குழுவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொண்டாடினாங்க. இதைத் தொடர்ந்து ஸ்டார் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஸ்டார் திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வரைக்கும் 18 கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த ஸ்டார் திரைப்படம் வசூல் செய்திருக்கான். இதனால் கடைசி வசூல் கண்டிப்பாக 19லிருந்து 20 கோடி வரைக்கும் தான் அந்த ஸ்டார் திரைப்படம் வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டு இருக்கிறது. இது ஸ்டார் திரைப்பட குழுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்பு கவின் அவர்களோட தாதா திரைப்படம் இதை விட அதிக வசூல் செய்திருந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?